எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை வேளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாறாத ஆண்டவர் உங்களை பத்திரமாய் சுகமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. தூர இடத்தில் பிரயாணப்படலாம், யாரோ ஒருவரை சந்திக்க போகலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு சாதகமாகவே மாற பண்ணுவார். கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் 1000 யோசனைகள் உங்கள் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். இது செய்தால் நன்றாக இருக்கும், இது படித்தால் நன்றாக இருக்கும், இங்கே போனால் நன்றாக இருக்கும், இந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும், இந்த ப்ரொமோஷன் கிடைத்தால் நன்றாக இருக்கும், இந்த இடத்துல ஊழியம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி பல யோசனைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, உன் யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். உன் யோசனைகளை அவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவாராக. ஒருவேளை எல்லா யோசனை இருக்கும் பிரதர், ஆனால் நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படுகிறேன், நிறைய யோசனைகள் இருதயத்தில் இருக்கிறது, என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை, அதை செய்ய முடியவில்லை. சிலர் யோசிப்பாங்க, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பல எண்ணங்கள் இருதயத்தில் இருக்கும். இப்போ இந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் பிஸ்னஸை நிறைவேற்ற முடியாதபடிக்கு இருதயத்தில் பல தடைகள், போராட்டங்கள், பயம், கலக்கம் என்று சொல்லி திகைத்து கொண்டிருப்பார்கள். பயப்படாதிருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், உன் யோசனையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். கர்த்தர் நம்முடைய யோசனையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதே வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொன்னால் நாமாய் சுயமாய் செய்கிற செய்கை அல்ல, நாமாய் நம்முடைய சுய விருப்பத்தின்படி செய்கிற செய்கை அல்ல, நாமாய் சுய எண்ணங்களின்படி செய்கிற செய்கை அல்ல. நம்முடைய செய்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய ஆலோசனைகளை, நம்முடைய எண்ணங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடையத்தில் ஒப்புவித்து விட்டு நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். சுயமாய் செய்ய வேண்டாம், சுய விருப்பத்தின்படி செய்ய வேண்டாம், சுய எண்ணத்தின்படி செய்ய வேண்டாம். ஒருவேளை சுயமாய் செய்யும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யோசனையை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். அன்று ஒவ்வொரு யோசனைகள் நிறைவேற்றப்படுவதாக. ராஜா, நன்றாய் படிக்கக்கூடிய இடத்தை ஏற்படுத்தி தருவீராக. நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படி பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. ராஜா, ஆழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுத்தும் நாமத்தை மாத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless.